இன்னைக்கு ஜனங்களின் மன குமுறலை பிரதிபலிக்கிற ஒரு வார்த்தை, என் வாழ்க்கைக்கு ஒரு விடியல் வராதா என்று சொல்லி ஜனங்கள் ஏங்குகிறார்கள். என் வாழ்க்கைக்கு ஒரு விடியல், ஒரு விடிவு வராதா அப்படின்னு சொல்லி அந்த விடியலை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அரசியலிலும் மனிதர்கள் இந்த ஏக்கத்தை அவர்கள் நன்றாய் புரிந்திருக்கிறாங்க. போன வருஷம் தான் தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் நடந்தது. அதுல ஆளும் கட்சி ஒரு பாடலோடு வெற்றியை நோக்கி பயணம் செஞ்சாங்க. அந்த பாட்டு என்ன தெரியுமா? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறார். எல்லாரும் ஏங்குகிற ஒரு காரியம் விடியல், வாழ்க்கையில் விடியல். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த விடியலை இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் உலகிற்கு தந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் ஸ்நானனின் தகப்பனார் சகரியாவும் எலிசபெத்தும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவன் வயதான காலத்துல ஒரு பிள்ளையை வாக்கு பண்ணுகிறார். அவனால் நம்ப முடியவில்லை. ஒரு அடையாளத்தை கேட்கிறான். ஆண்டவர் அவனை ஊமையாக்கிறாரு. அவன் பிள்ளை பிறக்கும் போது அவனுடைய வாய் திறக்கப்படுகிறது. அவன் தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை சொல்கிறான். இயேசுவை குறித்து சொல்கிறான். சில காரியங்களை அந்த பிறந்த யோவான் ஸ்நானகனை குறித்தும் சொல்லுகிறான். சில வசனங்களை கோடிட்டு காட்டுவதற்காய் அந்த லூக்கா 1வது அதிகாரத்திலிருந்து 71 முதல் 74, 78, 79 அதை நான் வாசிக்கட்டுமா? உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கேட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கர்களின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருந்தவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அருணோதயம்னா என்னது? விடியல். காலை விடுகிறது தான் அருணோதயம் என்று சொல்லுகிறோம். இங்கிலீஷ் பைபிள்ல the sunrise is about to break out அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் உலகத்திற்கு ஒரு விடியலை கொடுத்திருக்கிறார். இருளில் இருக்கிறவர்களுக்கு அருணோதயம் ஒரு நம்பிக்கையை அளிக்கிறது. கரண்ட் இல்லாத காலத்தை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இரவுல பிரசவ வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வேற எந்தோ ஒரு வலி வந்துருச்சு. இருள்ல எங்கேயும் போக முடியாது, ராத்திரி எங்கேயும் போக முடியாது. அந்த காலங்கள்ல ஆஸ்பத்திரி பகல்ல தான் திறப்பாங்க. அப்ப என்ன எதிர்பார்த்து கொண்டே இருப்போம்? ஒரு விடியலுக்காய். எப்பொழுது விடியும், எப்பொழுது ஆஸ்பத்திரிக்கு போலாம், எப்போ நமக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கும் போது நம்பிக்கையை கொடுப்பதுதான் அருணோதயம். அந்த அருணோதயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருணோதயம் பயத்தை போக்குகிறது. இருள் பயத்துக்கு அறிகுறியா இருக்கிறது. அருணோதயம் பயத்தை போக்குகிறது. அந்த காலத்துல பயணம் பண்ணணும்னா ஒருவேளை கால்நடையா 2 நாள் 3 நாள் பயணம் செய்யணும்னு சொன்னா இருட்டிருச்சுன்னா அதுக்கப்புறம் பயணிக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க பயணித்தீங்கன்னா நீங்க ஒருவேளை கால் இடறி விழ வேண்டியது இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? திரும்ப அடுத்த விடியலுக்காய் காத்து கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு விடியலை தான் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை பயணத்துல தேவன் விடியலை கிறிஸ்துவின் பிறப்பு மூலமாய் கட்டளையிட்டிருக்கிறார். இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் உண்டு. என்னன்னு சொல்ல முடியுமா? இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம். வெளிச்சம் இருளை விரட்டிடும் இல்லையா? வெளிச்சம் கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க சின்ன கேண்டில் கொண்டு வந்தாலும் சரி, சின்ன தீபத்தை கொண்டு வந்தாலும் சரி, பெரிய டார்ச் லைட்டை கொண்டு வந்தாலும் சரி, LED லேம்ப் கொண்டு வந்தீங்கன்னாலும் சரி, வெளிச்சம் இருளை விரட்டி விடும். ஆனா இருளினால் வெளிச்சத்தை மூட முடியாது, இருளினால் வெளிச்சத்தை போக்க முடியாது. நம்முடைய தேவன் நீதியின் சூரியனா இருக்கிறார். எல்லா எதிர் சக்திகளும் அந்தகாரத்தின் சக்திகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சில நேரம் அந்த வெளிச்சமும் இருளும் ஒன்றுக்கு ஒன்று சமம் என்பது போல் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம், வெளிச்சம் இருளை விரட்டும், இருள் வெளிச்சத்தை கவி கொள்ள முடியாது. வெளிச்சத்தில் இருப்பவர்கள் இருளின் அந்தகாரத்திற்கு நீங்களாயிருக்கிறார்கள், அதுக்கு விடுதலையாயிருக்கிறார்கள். இருள் வெளிச்சத்தை போன்ற ஒரு சக்தி அல்ல. அதாவது வெளிச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருள். அது போல ஆதி மனிதன் ஆதாம் பாவம் செய்த போது அவன் தேவ உறவை, தேவ பிரசன்னத்தை இழந்த போது அவன் இருளுக்குள்ளாய்
மாறி போனான். ஏன்னா தேவ பிரசனத்தை இழந்துட்டான், தேவனுடைய சமூகத்தை இழந்து விட்டான், தேவனோடு உள்ள உறவை இழந்து விட்டான். வெளிச்சம் இல்லைன்னா இருள் கவிக்கொள்ளும். அப்படிதான் வாழ்க்கையிலும் இருள் கவிக்கொண்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மனிதர்கள் என்ன செஞ்சாங்க? தாங்கள் பயந்த எல்லாவற்றையும் தெய்வம் என்று சொல்லி வணங்கினார்கள். மனம் இருள் அடைந்ததினால் தாங்கள் பயந்த எல்லாவற்றையும், எதுக்கெல்லாம் பயந்தாங்களோ, மின்னலுக்கு பயந்தாங்கன்னா, மழைக்கு பயந்தாங்கன்னா, வெள்ளத்துக்கு பயந்தாங்கன்னா, நிலநடுக்கத்திற்கு பயந்தார்கள் என்றால், அம்மைக்கு பயந்தாங்கன்னா, எதுக்கெல்லாம் பயந்தாங்களோ அவைகளையெல்லாம் தெய்வமாக்கி கொண்டார்கள். இன்னொன்று, எவைகளையெல்லாம் மகிமை என்று நினைத்தார்களோ, தற்காலிகமானது, ஒளிந்து போகக்கூடியது, ஆனால் அவற்றை மகிமை என்று நினைத்து இருளடைந்ததினால், மகிமையை காணாததினால், மகிமையின் தேவனை அறியாததினால், மகிமையற்றவற்றை, செல்வத்தை, ஆரோக்கியத்தை, அழகை, தொழிலை, வருமானத்தை, இவைகளை எல்லாம் பூஜிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இருள் அவர்களை கவி கொண்டதினால் பொல்லாத ஆவிகளின் தாக்குதலுக்கும் உள்ளானார்கள், சாபத்திற்கு உள்ளானார்கள். அப்படிப்பட்ட சூழல்ல தான் தேவன் தாம் ஏற்கனவே வாக்கு அளித்திருந்தபடி தான் படைத்த மனிதனை மீண்டுமாய் மீட்கும்படியாய் தன் சொந்த குமாரனே மனித சாயல்ல நம்மை போல் ஒருவராய், நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய், நம் ஸ்தானத்தில் நம் பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய், நம் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையை எடுத்துக்கொண்டு நம்மை விடுவிக்கக்கூடியவராய், தொப்புள் கொடியோடு கூட மரியாளின் வயிற்றில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இன்னைக்கு அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, எனக்காய் தேவன் இறங்கி வந்தார், அவர் எனக்கு விடியலை கொடுக்கக்கூடிய தேவன், அவர் இருள் போக்கக்கூடிய தேவன், வெளிச்சத்தினால் இருளை விரட்ட முடியும், இருளினால் வெளிச்சத்தை கவிக்கொள்ள முடியாது என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர் இருள் நீக்க வந்த தேவன், அவர் இருளை ஒழிக்கிற சுட்டெரிக்கும் அக்கினி. அவருடைய பரிசுத்தம் ஒரு வித்தியாசமான பரிசுத்தம். பொதுவா குஷ்டரோகில யாரும் நம்ம தொடுறது இல்லை இல்லையா? இல்லைன்னா எந்த ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ், பரவக்கூடிய வியாதி, இந்த காலத்துல குஷ்டரோகம் ஒரு கண்டேஜியஸ் டிசீஸாக, ஒரு பரவக்கூடிய, தொட்டால் பரவக்கூடிய ஒரு வியாதியாக கருதப்பட்டது. அப்ப யாருமே ஒரு குஷ்டரோகிய தொடுவது கிடையாது. ஆனால் அவருடைய பரிசுத்தம் எப்படி என்றால், நம்ம ஒரு அசுத்தத்தை தொட்டோம்னா, நம்ம எந்த அசுத்தத்தை உலகத்தில் தொட்டாலும் நாம் அசுத்தமாகி விடுவோம். ஆனால் அவர் அசுத்தத்தை தொடும்போது அந்த அசுத்தம் மாறி பரிசுத்தம் ஏற்படுகிறது. அவரை தீண்டக்கூடாத அசுத்தம், ஏனால் அவருடைய பரிசுத்தம் சுட்டெரிக்கும் அக்கினியா இருக்கிறது. அவர் ஒரு வேசியையும் கன்னிகையாக மாற்றக்கூடியவர், ஒரு வேசியையும் கன்னிகையாக மாற்றக்கூடியவர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இதுவரைக்கும் எப்படி இருந்தது என்று தெரியல. நம்ம நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருப்போம், சிலர் ஒருவேளை அவரை விட்டு தூரமா வந்திருப்போம், சிலர் இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அவர் நம்முடைய வாழ்க்கையில விடியலை கொடுக்கக்கூடிய தேவன். இந்த மாலையில தேவனை நோக்கி பார்ப்போம் என்றால், என் வாழ்க்கைக்கு ஒரு விடியல் வேண்டும், என் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும், என் வாழ்க்கையில மகிழ்ச்சி வேண்டும், பகலின் சந்தோஷம் வேண்டும் என்று சொல்லி நம்ம இன்னைக்கு அவரை நோக்கி பார்ப்போம்னா, அவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்திற்கு வரும்போது நம்முடைய இதய விளக்கை அவர் ஏற்றி வைக்கிறார், நம்முடைய உள்ளத்துல வெளிச்சத்தை ஏற்றி வைக்கிறார். சில நேரம் ஒரு தோட்டத்துல ஒரு ஓரத்துல நிறைய பெரிய பெரிய கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்லை நீங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை ரொம்ப நாளா, அப்படின்னா அந்த கல்லுக்குள்ள என்னெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு? ஒரு தோட்டம் நல்லா கிளீன் பண்ணுங்க, ஒரு பகுதி நீங்க தொடவே இல்லை, பாம்பு இருக்கலாம், பூரா இருக்கலாம், விஷ பூச்சிகள் எல்லாம் அங்க இருக்கலாம். அந்த கல்லை நீங்க நீக்கும் போது, வெளிச்சம் படும்போது அவைகள் எல்லாம் அங்கிருந்து ஓடுகிறது, கலைந்து போகிறது. ஆண்டவர் நம்முடைய இதய விளக்கை ஏற்றி வைப்பார் என்றால் நம்முடைய இதயத்தின் அசுத்தம் எல்லாம் மாறி போகும். ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நாம் முடிப்போமா? ரோமர் 13வது அதிகாரம் 12-13 வசனங்கள். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும். ஆண்டவர் நமக்குள்ள வந்திருப்பார்னா, அந்த வெளிச்சத்தை நம்ம உள்ளத்துல தந்திருப்பார்னா, பவுல் சொல்கிறார், இரவு நம்முடைய வாழ்க்கையில சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. விடியல் வெடித்து கொண்டிருக்கிறது, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் இனி அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை கரித்துக் கொள்ளுங்கள். அந்த அடுத்த வசனத்துல 2 விதமான காரியங்கள் அவர் சொல்றார்.
ரெண்டு விதமான காரியங்களை சொல்றாரு. ஒண்ணு உலகத்துல இருளில ஒளிப்பிடத்துல செய்யப்படுகிற அசுத்தங்கள். அந்த முதல் 4 வார்த்தை வாசிக்கிறோம் இல்லையா? களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம். இதெல்லாம் உலகத்திலையும் இருள்ல ஒளிப்பிடத்துல இல்லைன்னா தனியா தூரமா செல்லும் போது, குடும்பத்தை விட்டு சிலர் தூரத்தில் இருக்கும்போது ஈடுபடக்கூடிய பாவங்கள், அவைகளையும் ஒழிக்க வேண்டும். ஒருவேளை பகலாக இருந்தாலும், பகலின் எந்த வேளையாக இருந்தாலும் உள்ளத்தில் இருள் இருக்குமானால் நமக்கு வேறு சில காரியங்கள் இருக்க முடியும். அவையாவன வாக்குவாதம், பொறாமை. 2 விதமான காரியங்கள் அந்த வசனத்துல சொல்றது நீங்க பார்க்கலாம். சிலர் இருட்டுல தான் செய்வோம், சிலர் எந்த நேரத்துல வேணா செய்யலாம். ஆனால் இவை யாவும் இருளின் காரியங்கள். இது ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் கிடையாது, இது ஒரு கம்ப்ளீட், ஒரு பூர்ணமான லிஸ்ட் இல்ல. இன்னும் இவைகளோடு நிறைய காரியங்களை நம்ம சேர்த்துக் கொள்ளலாம். இந்த வாக்குவாதத்தோடு, பொறாமையோடு, அகங்காரம், சுயநலம், பிறரை குறித்து கரிசனை இல்லாமல் வாழ்வது, பிறரை சுரண்டி வாழுவது, பிறரை அழுத்தி வாழ்வது, பிறரை அழித்து வாழுவது, பேராசை போன்றவை எல்லாம் இருளின் காரியங்களா, இருளின் தன்மைகளாய் இருக்கிறது. நம்ம உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறோம்னா, இந்த விடியல் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்குமானால், இன்னும் பலருடைய வாழ்க்கையில் இந்த விடியல் ஏற்பட வேண்டுமானால், நம்ம பார்த்து அவங்க விடியலை நோக்கி வர வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில அவருடைய விடியலினால் ஏற்படுகிற மாற்றங்கள் தெரிய வேண்டியது அவசியமா இருக்கு.